வெல்கம் பேக் டு ஒஜி கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் 2 தான் பார்க்க போகிறோம். ஐஸ்கிரீம் 1 பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வாங்க. சரி, வளவலன்னு பேசணும் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ப்ளே கொடுத்துருக்கோம், எடுத்தோடனே ஆடு கொடுத்துருக்கானுங்க, நம்மளும் கேப்சூல் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ரொம்ப பயங்கரமான சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். இருங்க, லோடிங் ஆகுது. கடைசியாக ஐஸ்கிரீம் உள்ள அந்த குண்டு பையனை காப்பாற்றணும், அவன்லேருந்து காமிக்கிறானுங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்மளே சேர்த்து 4 ஃப்ரெண்ட்ஸு, நம்ம தான் ரெட் கலர் சொக்கா. இவனோட ராடோட ஃபோட்டோ வச்சுட்டு இருக்கான். எங்க சைடில் பாருங்க ஐஸ்கிரீம் 2. ஆஹா, கேம் செம்மையாக இருக்க போகுது. இருங்க, என்னது முதல்ல தொடுவோம் இல்லை. சரி, மொக்க கம்ப்யூட்டரா. நான் ஜிடிஏ 5 விளாட நினச்சேன், முடியல போல. அதாவது சாப்டர் போல நம்ம விண்டோ தந்தோட கேம் ஸ்டோரை ஸ்டார்ட் ஆச்சு, அதே மாதிரி தான் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஏய், டோன்ட் ப்ளே வித் மீ, கிவ் மீ மை ஐஸ்கிரீம். ஹாய் ஜே, ஆர் யூ கம் டு ப்ளே? த பாய்ஸ் ஆர் இன் த சீக்ரெட் பேஸ். மை பிரதர் ஹாஸ் டு. பொண்ணே பின்னாடி பாருமா, உன்னை கலத்துறதுக்காக அந்த ஐஸ்கிரீம் மண்டையா வந்திருக்காயம்மா. சொன்னா கேட்பியாம்மா? சுத்தம். அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, இருங்க அது முளைக்கல கொஞ்சம் வந்து பார்த்துட்டானா கொஞ்சம் சிக்கமாயிடும். இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, பாய்ஸ் எல்லாம், அதான் பாய்ஸ் தான் யாருன்னா, இதுதான் நம்ம கேங்கு. இப்போ இந்த 3 பேர் வந்து 2 பேர் வந்து சீக்ரெட் பேஸ்ல இருக்கானுங்க, போய் பாரு. அப்புறமா முக்கியமான விஷயம், இவன் தான் அண்ணன், அந்த பொண்ணோட அண்ணன். இப்போ அண்ணனை காப்பாற்றுறோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். இப்போ செகண்ட் பார்ட்டில் தங்கச்சியை காப்பாற்றுறோம். போன வாட்டி கயிறு இதுன்னு ஈஸியாக இறங்கிட்டு, இந்த வாட்டி நம்ம கயிறு இல்லை பெட்ஷீட்டை போட்டு இறங்குறோம். சீக்கிரம் இந்த விண்டோவில் இறங்குடா. வியாபாரம் மரம் இறங்கலாம், சீக்கிரம் குதிடா டொமால். அதுக்கு முதல்ல நம்ம ஏதோ பண்ணணும்னு நினச்சா, முதல்ல போய் இதை எடுப்போம். சீக்கிரம் மேப் எடு, இந்த பக்கம் போவோம். ஏன்னா அவன் அந்த பக்கம் தானே வருவான், நம்ம இந்த பக்கம் போவோம். அற்புதம். முதல்ல கதவு மெதுவாக ஓப்பன் பண்ணுவோம், அவனுக்கு தெரியாது. மேப்பை வைப்போம். அப்புறமா நம்ம ஷெல்டல் இப்போ ஷெல்டல் நினைக்கிறேன், அங்கே போனோம். இப்போ சீக்கிரண்டா கட்சின்லாம் ஸ்கிப் வச்சிடறோம். இருங்க ஏதோ காட்டுறானுங்களா, ஏதாவது கொடுப்பானுங்களே கண்டிப்பாக. ஏதோ கட்சினுங்க. மார்ச் 1954 ஒரு கிளாஸ் ரூம் காட்டுறாங்க. ஒரு பையன் உட்காந்து அழுதுன்னு இருக்கான். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியலை, நான் ஏன் எல்லாரையோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். அப்புறமா என்ன சொல்கிறேன்னா, ஆக்சுவலி ஐ டோன்ட், அதாவது நான் ரொம்ப சாப்பிடவே மாட்டேன், ஆனால் நான் ரொம்ப குண்டாக இருக்கேன். அப்புறமா என்ன சொல்கிறான், சீரியஸ் பேசுகிறா. எஸ், ஐ ரியலி ட்ரைடு சம் ஆஃப் மை ஃபாதர். அதான் என் சப்பி இவங்க கலாய்கிறாங்க எல்லாமே கிளாஸில். அதாவது என்ன சொன்னான்னா, நான் வந்து எங்கள் அப்பாவோட ஐஸ்கிரீமை சாப்பிட்டு தான் இப்படி குண்டாகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரிங்க, கட்சி முடிஞ்சிச்சு. சீக்கிரம்டா, அண்ணனுக்கு வழி விடுக்கடா. எவ்வளோ பெரிய கட்சின்றா. இருங்க, இது வந்து நம்ம இதுக்குள்ளே போய் ஆகணும். அது இந்த பக்கம் இருந்து தான் வருவான்னு நினைக்கிறேன் மோஸ்டா. இருங்க பாப்பா அவன் எந்த பக்கம் இருக்கான்னு. ஓகே, அவன் அந்த பக்கம் போயிட்டா, நம்ம அதுக்குள்ளே இந்த பக்கம் போயிட்டு, இங்கே டூல் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை ஓப்பன் அடிச்சு அதுக்குள்ளே இருக்க பெஞ்சை வச்சு, அது பேர்னா ஏதோ ஒன்று, அது பேர் தெரில, அது எடுத்துகிட்டு நம்ம இப்போ போய் ஆகணும். இப்போ அவன் வரத்துக்குள்ளே போகணும். ஓகே, அவன் இந்த பக்கம் போயிட்டா, நான் கூட கொஞ்சம் லைட்டாக ஜர்க் ஆகிட்டேன். என்னடா நட தேடி, என்னடா ஆமையும் மெதுவாக நடக்கிற. இருங்க அவன் அந்த பக்கம் போயிட்டு நம்ம, டே தம்பி நீ தூங்கி நிற்கிறியாடா, தூங்குடா. இருங்க, மெதுவாக போங்க, மெதுவாக போயிட்டு, ஏய் சீக்கிரம்டா தம்பி, அவன் மேலே வந்து தூங்கினுங்கிறான்ப்பா, பார்த்து சீக்கிரம்டா பா போடு. யாருக்கிட்ட நீ கொஞ்சம் நஞ்ச பேசுனேன், நீ கொஞ்சம் நஞ்ச பேச என்னடா ஒன்றுல ஏதோ பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்தா, இப்போ நான் அப்படி சொங்கி போன சொங்கா மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். என் புத்தி சொல்லியை பார்த்தீங்களா, ஒரே ட்ராப் மட்டும் இருந்தது, அதை தூக்கி போட்டாங்க வேஸ்ட்டேன் பையன், அது மேலேயே உந்து சேர்த்துட்டான். சரி, இப்போ நம்ம வேற இடத்துக்கு போவோம். வேற இடம் எங்கன்னா சிமெண்ட்ரி போவோம். நம்ம இந்த சிமெண்ட்ரி நம்மளுக்கும் எல்லா பேக்குமே இந்த சிமெண்ட்ரி இருக்குங்க. சிமெண்ட்ரி இருக்கோ இல்லையோ கக்கூசை காட்டிடுறானுங்கடா. இந்த கேம்ல தான் கொஞ்சம் கக்கூசை காட்டவே இல்லை. அதனால இந்த கேமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருங்க, முதல்ல இங்க எது இருக்கு, என்னதுடா அது, ஃபிஷ்கினா இது எதுக்குங்க யூஸ் பண்ணோம். சரி வச்சு வைப்போம். இது எனக்கு கேண்டீன் எடுக்க பண்ணுறேன், நான் பாட்டு நான் அப்படியே போகிறேன். கேண்டீன் எடுத்துகிட்டு போயிட்டு, ராடோட அப்பா யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க பார்க்கலலாம் எனக்கு தெரியாது. இப்போ நான் காட்டுறேன் ராடோட அப்பாவை. எங்க இந்த பக்கம் தான் போனா ராடோட அப்பா இங்கே தான் இருப்பார். இருங்க, வரத்துக்குள்ளே இது வச்சுட்டு போவோம். இதான் ராடோட அப்பா, பார்த்துக்கோங்க. என்னடா ராடோட அப்பா ராடு மாதிரியே இருக்காருன்னு கேட்காதீங்க, ஏன்னா ஒரு மாஸ்க் போட்டுக்கிறாரு, இவனும் மாஸ்க் தான் போட்டுக்கிறான்.
இருங்க அதுக்கு முன்னாடி அவன் ஐயோ நம்மள துரத்துற இதுல இறங்கிட்டான் போலயே. இருங்க நம்ம ஒழிஞ்சுப்போம். அப்பதான் அவங்க அப்பாவுக்கு இது விளக்கு ஏற்றுவான். விளக்கா அது பேர் என்ன, கேண்டில் ஏற்றுவான். இதுக்கு இப்படி ஒழிஞ்சுப்போம். சரி அவங்க அப்பாவுக்கு வந்து கேண்டில் ஏத்துறா. இன்னும் கேண்டில் ஏற்றிடான் போலுங்க. ஆமாங்க. அடாடாடாடா அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்க்காம விட்டுடு. இருங்க முதல்ல தொடுவோம். மேட்ச் பாக்ஸ் கேண்டில் ஏற்றிட்டு அப்படியே அங்கே விட்டுட்டு போயிட்டான். என்னடா இது கட்சி வந்து ஃபாதர் யூ ஆர் மை ஒன்லி ஃபேமிலி, நீ மட்டும்தான் என்னோட ஃபேமிலி அப்பா அப்படின்றான். நெவர் மீட் மை மதர், நான் இது வரைக்கும் எங்கள் அம்மாவை பார்த்ததே கிடையாது, பார்க்கவும் மாட்டேன். யூ ஆர் கிரேட் ஃபாதர், ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு பி ஐஸ்கிரீம் மேக், அதாவது உங்கள் ஐஸ்கிரீமுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஐ விஷ் யூ ஆட் மோர் டைம். என்ன ஸ்கூலில் எல்லாரும் ஸ்கூலில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது தெரியுமா. ஐ எம் ஏ ஓல்டர் அண்ட் டாக் டு குட் கேர் ஆஃப் மை செல்ஃப், அதான் நானே என்னோட செல்ஃபை கேர் பண்ணிக்கிறேன். ஐயோ ஐஸ்கிரீம் வந்துச்சிங்க கீழே வந்து. இஸ் ஃபாதர் ரைட் ஃபாதர், அதாவது நீ தான் ரொம்ப, அதாவது அவங்க ஃபாதர் அவன் அப்பாவை பற்றி கொஞ்சம் நல்லா பேசியிருக்கான். அவங்க அம்மா இது வரைக்கும் பார்த்தது இல்லையா. சரி இது தூக்கி போட்டு நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து எங்கே போகிறோன்னா இதுக்கு போகிறோம். அது பேர்னா இது சர்க்கஸ். சர்க்கஸுக்கு போகிறோம். இந்த சர்க்கஸுக்கு நம்மளுக்கும் அப்படியே ஒத்து போகுது. டெட் பார்க் 1லேயும் சர்க்கஸு, 2லேயும் சர்க்கஸு, இப்போ இங்கேயும் சர்க்கஸா. அடாடாடா டிக்கெட் இதை பாருங்க. அந்த டிக்கெட் டெட் பார்க்கோட டிக்கெட் மாதிரியே இல்லை. சரிங்க வண்டி நிற்குது. கட்சியில் ஸ்கிப் பண்ணுறா இவன் வேற. இருங்க நான் எதுவும் நான் பண்ணணும்னு நினச்சேன். இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம். இப்போ வந்து நம்ம குப்பத்தொட்டில் கை விடணும். அதாவது நம்ம பாய்ஸ் அந்த பொண்ணு சொல்லிச்சுல சீக்ரெட் பேஸ் இருக்குது அங்கே போய் பாரு, பாய்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ அது போகிறதுக்கு நம்மளுக்கு ஸ்பெஷல் பாஸ் தேவைப்படுது. அது இங்கே இருக்கானுங்க பாருங்க உள்ள, அவன் தான் அதை ஃபோட்டோவில் பார்த்தவன். இருங்க ஸ்பெஷல் பாஸ் வந்து குப்பத்தொட்டில் இருக்குது. குப்பத்தொட்டில் கை விட்டுணும். இப்போ இவன் வேற ஐஸ்கிரீம் கார மண்டே வர அங்கே போயிட்டு இருக்கான். சீக்கிரமாக இது எடுத்துட்டு இங்கே இல்லையா. அப்போ இருங்க அங்கே ஒரு குப்பத்தொட்டி இருக்குது. வர வர அப்படியே எல்லா குப்பைத்தொட்டிலும் போயிட்டு கை விட வேண்டியதான். ஐஸ்கிரீம் 1லேயும் குப்பையில கை விட சொல்றானுங்க, 2லேயும் கை விட சொல்றானுங்க. இல்லைன்னா குப்பைக்காரன் நினைச்சிட்டானுங்களா. இருங்க இருங்க எந்த பக்கம் போகணும்னு தெரியல. இங்க ஒரு குப்பை தொட்டி இருக்கு. எல்லா குப்பைத்தொட்டில கை விட, எல்லா குப்பைத்தொட்டியும் நம்மள்தான். எவன் கேட்பான். இருங்க பட்டு பட்டு வேகமா விடுற தம்பி. எங்க எங்க இங்கேயும் இல்லையா. அங்கே டே அலைய விட்டுறீங்க போலியாடா. இங்க பின்னாடி ஏதாவது குப்பை தொட்டி இருக்கான்னு பார்ப்போம். பின்னாடி ஒரு குப்பை தொட்டி இல்லை. அப்பனா அங்க ஒரு குப்பை, ஏங்க இங்க வழி இல்லைங்க. சரி அப்பனா இந்த பக்கம் ஒரு குப்பை தொட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க ஸ்ட்ரெயிட்டா ஒரு குப்பை தொட்டி இருந்தது, நான் பார்த்தேன். இருங்க இந்த இடம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இங்க ஒரு குப்பை தொட்டி இருக்கு. சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா. ஐஸ்கிரீம் மண்டியா வர எங்க இருக்கான்னு தெரியல. சீக்கிரம்டா கை விட்றா கை விட்றா. டே அந்த ஸ்பெஷல் பாஸை மட்டும் எடுத்துடுறா. டே தம்பி எங்க இங்கேயும் இல்லையாடா. எங்க அங்க ஒரு குப்பை தொட்டி இருக்கு. அப்படியே இதான் நம்ம வேலையே, குப்பையில கை விடுறதா நம்ம வேலையே. சீக்கிரம் கை விட்றா கை விட்றா. டே ஸ்பெஷல் பாஸ் கொடுத்துருக்குடா. டே இதுக்கப்புறம் குப்பை தொட்டி அப்பா எப்படியோ குத்துறானுங்கடா. லாஸ்டா இருக்கிற குப்பை தொட்டில தான் கொடுக்குறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏடா அது பக்கத்துல வச்சா என்னடா ஸ்பெஷல் பாஸ் எதுக்கு நான் குப்பை தொட்டில போட்டீங்க. டே அண்ணன் வர கது துற. டே தம்பி கது துறக்காம என்னடா வேடிக்கை பாக்குற. வெல்கம் டு த சீக்ரெட் லேயர், ஐ ஆம் த கிங். நீ கிங்கா, நீ கிங்கா. அதான் ஒன்ல இவனுக்கு வேற. இவனுக்கு வேற. அதான் ஒன்ல பார்த்தேனே அவங்க கிட்ட பயந்து அப்படியே ஒளிஞ்சுன்னு போனீங்க. இவன் கிங்கா அது தெரியுமா. உங்க தங்கச்சி கடத்தப்பட்டது அது தெரியுமாப்பா தம்பி. இருங்க இப்ப நம்ம இவங்கிட்ட போய் பேசுவோம். தம்பி நீ நெக்ல உட்காந்து பாத்துக்கிறேன் நம்மளே. வாட்ஸ்அப் ஜே எழுதுற ஜேனுக்கு போறீங்க. ஐயா ஏதோ சொல்றானே வாட் டூ வைத்து நீ சீக்கிரம் பேசி முடுறா. அதாவது நம்மளுக்கு தேவையான பொருள் இவன் கிட்ட இருக்கா, அதை எடுக்கிறதுக்கு இவனுக்கு ஏதாவது அழகான பொருள் கொடுக்கணுமா. சரி கொடுத்துட்டா போச்சு. இருங்க குரோபார் இருக்கு, இதை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம கார்ல போட்டு கிளம்புவோம் இங்க வந்து. இருங்க முதல்ல நம்ம வந்து எங்க போனோம்னா சினிமாவுக்கு போவோம். சினிமாவுக்கு போயிட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கு. அவன் கேட்ட கொஞ்சம் அழகான பொருள்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. சினிமாவுக்கு போய் இருங்கடா சீக்கிரம்டா. இந்த கட்சியை ஸ்கிப் பண்றா. முதல்ல இப்ப நம்ம இந்த டூல் பாக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். துரத்திட்டு வராங்க. நான் நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்தானா பார்க்கலையாங்க பார்த்துட்டாங்க. இருங்க முதல்ல நம்ம தேடணும். இந்த கார் டிக்கில தான் தேடணும். வெயிட் பண்ணுங்க. அது முன்னாடி இங்க டூல் பாக்ஸ்ல தேடுவோம். டூல் பாக்ஸ்ல ஏதாவது உருப்படியா இருக்கும். எங்க அதுக்குள்ள கிட்ட வந்துட்டாங்க. குரோபரா இப்ப நம்ம எடுத்துடலாம். அதை வச்சுதான் கார் டிக்கி ஓப்பன் பண்ண முடியும். அதனால இப்ப நம்ம காருக்கு போய் ஆகணும். அவன் பின்னாடியே தொத்தின்னு வரான். சீக்கிரம் காருக்கு போப்பா. இது கார் இல்லை, இது வேனுன்னு நினைக்கிறேன். ஆமா வேனு. இருங்க முதல்ல போயிட்டு குரோபார் எடுப்போம். தம்பி குரோபார் எடுப்பா. எப்படி எடுத்தாச்சு குரோபாரை. இருங்க எந்த வண்டி ஓப்பன் அடிக்கணும்.
இருங்க இந்த வண்டியை போய் ஓப்பன் பண்ணிடுவோம் முதல்ல. இந்த கேம்ல ஒரு வெறுப்பான விஷயம் என்னன்னா, குப்பையில கை விடுறதாலும் சரி, கார்ல கை விடுறதாலும் சரி, ரொம்ப லேட்டா ஆக்குறான். நம்மளுக்கு ரொம்ப லக்கு இல்லை படி. எம்டின்னு வருது. இருங்க எம்டியா? அப்ப இருங்க வேற ஏதாவது கார் போய் ட்ரை பண்ணுவோம். முதல்ல குப்பை தொட்டியை கை உடச்சா இப்ப கார் உடைக்கும். வருங்காலத்துல ஒரு பயங்கரமான திருட்டு பையனா வரும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு இந்த கார்ல இருந்து எல்லாத்தையும் திருடுறது. இங்கே எம்டியா இருக்கு. இப்ப இங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். சீக்கிரம் ஓப்பன் பண்றான் வரத்துக்குள்ள ஓப்பன் பண்றா தம்பி. இருங்க இவனுங்க இப்பதான் சீக்கிரமா ஓப்பன் பண்றோம் சொன்ன உடனே ஆமா மாதிரி ஓப்பன் பண்ணுமா. அப்புறமா அவன் வந்து என்ன அடிப்பான். டே இதானே ஒரு பிளானு. டே உன்னை காப்பாத்துதுன்னா நான் உயிரை குத்து போறான்னுக்கிறேன். இருங்க இந்த கார் வேலைக்கு ஆகல. இந்த கார் ஓப்பன் பண்ணுவோம். மஞ்சள் கலர்ல இருக்கு. மஞ்சள் கலர்ல மங்களமா மஞ்சள் கலர்ல இந்த ஆர் வைப்போம். அப்படியே மஞ்சள் கலர் ஒர்க் ஆச்சுங்க. இருங்க இது எத்தனை போய் கார் டிக்கில போட்டோம். அதாவது அவன் கேட்ட அழகான பொருள் இதுதான். இது எத்தனை போய் கார் டிக்கில போட்டு அப்புறமா இங்க கொஞ்சம் வேலைகள் இருக்கிறது. அதாவது எங்க இருந்து வருகிறான். அதாவது இந்த டூல் பாக்ஸ் இருக்குல்ல, டூல் பாக்ஸ்ல ஒரு பொருள் இருக்கும். அதாவது இங்க ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்றேன். சரி இப்ப வேற எங்க போய் பார்ப்போம். இருங்க வேற ஏதாவது டூல் பாக்ஸ் கண்டிப்பா இருக்கும். வேற எங்கேயும் இருக்கிற மாதிரியும் தெரிய மாட்டுது. இங்க டூல் பாக்ஸ் இருக்குங்க. இதுல குத்துருங்கடா டே ப்ளீஸ்ரா. அப்பா குத்துறானுங்க. ஏறா டே தம்பி. ஏ டே 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 எத்துறாங்க. எப்பா எப்படி எடுத்துட்டேன். இப்போ திரும்ப போய் காரில் போட்டு நம்ம சர்க்கஸுக்கு திரும்ப ரிட்டர்ன் அடிக்க வேண்டியதுதான். நம்ம காருக்கு போகிற வழியில் அவன் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா கொஞ்சம் லேட் ஆகும் போவேன். அப்பா அவன் அந்த பக்கம் இருக்கான். இப்போ பட்டுன்னு வேனுக்குள்ளே போடுறான். வேனுக்குள்ளே போட்டு இப்போ நம்ம வந்து சர்க்கஸுக்கு போகிறோம். வண்டியை விட்றா சர்க்கஸுக்கு. இந்த கட்சின்னு வேற அசிங்கப்படுத்துறதுக்குன்னு இந்த கட்சினை வைக்கிறானுங்க. இருங்கடா டே தம்பி சீக்கிரம்டா. அப்போ கட்சினை எப்படி ஸ்கிப் பண்ணிட்டேன். இருங்க முதல்ல நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா பர்ஃப்யூம் எடுப்போம். அழகான பொருள் பர்ஃப்யூம். இதை எடுத்துட்டு போய் அவன் கேட்ட அழகான பொருள் கிடைச்சிச்சு கொடுப்போம். இருங்க இதெல்லாம் சீக்கிரம் பேசாடா. டே உன் தங்கச்சியை நான் காப்பாத்துறேன். உனக்கு தங்கச்சி மேல அக்கறை இல்லையாடா தம்பி. நான் கேட்ட பொருளை கொடு. சூப்பர் கூல். ஷோர் நீ கேட்டதை நான் கொடுக்குறேன். இந்த காளான் மாதிரி இருக்குது. இதுக்காடா நான் இவ்வளவு தம்பி நான் இங்கதான் போயிருக்கேன். எங்க இந்த சீக்ரெட் பஸ்க்குள்ள வர மாட்டானா அவன். டேய் எல்லாத்துக்கு எவ்வளவு திருட்டுத்தனமான இருக்கு. அதாவது எவ்வளவு திருட்டுத்தனமா பிளான் போட்டு என்ன கொல்லான்னு பாத்துருக்கான். பட் ஐயோ மாட்டிக்கலானே. இருங்க யூடியூப்ல பார்த்தேன். இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுவோம். டொமால் ஏங்க வாங்கடா டே நாளா யாரு. ஐயோ மாட்டிப்போம் போலியா. டே தம்பி ஓடுறா. கீழே போட்டோம்னா இது எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு 2 பேர் இல்ல. அந்த துப்பாக்கியை போச்சு கிங்குன்னு சொன்னா பாத்தீங்களா. அவன் வந்து இருங்க அதுக்கு முன்னாடி நம்ம எங்க போனோம்னா இல்ல நம்ம இங்க போறது இல்ல. இங்க போகல. இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. இதனால இங்க போய் ஆகணும். அதான் இந்த கிங்குன்னு சொன்னா பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து என்ன பண்ணிருக்கான். நான் கதவு தோண்டனே பூச்சி வெளியே தள்ளிருக்கான். நான் தான்டா உன்னை ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் உள்ள காப்பாத்துறேன். அப்படி கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாம நான் அப்படியே பிடிச்சிட்டு வெளியே தள்ளியிருக்கான். இவன் வேற இந்த போய் நான் இங்க இருக்கேன். அப்படியே வா இவெல்லாம் ஈஸியா ஆட்டம் காட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கான். ஏதோ இதைதான் தேர்ந்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு மேலே போக போறோம். அவன் வந்து பாக்கிறதுக்குள்ள போயிடுவோம். இங்க இங்க ஒரு கதவு மாதிரி இருக்கு. ஓப்பன் பண்ற கதவை. அதாவது இப்போ இந்த கதவுக்குள்ள என்ன இருக்கு போகுதுன்னா தெரியல. இங்க எதோ திறக்கிற மாதிரி இருக்கு. இட்ஸ் லாக் பை கீ. இந்த ஃபிஷ் கீ தான் இங்க எடுத்துன்னு வந்து போடணும்னு நான் நினைக்கிறேன். இருங்க அதுக்கு முன்னாடி இங்க ஏதோ இருக்குது. ஓப்பன் பண்றா. இது ஓப்பன் பண்றா. இது நம்மளுக்கு ஒரு முக்கியமான பொருள். இதை நம்ம முதல்ல எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு பார்க்க போறோம். இந்த ஜாக்கி சான் படம்லாம் பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ஜாக்கி சான் ஒரு கூரையில இருந்து இன்னொரு கூரைக்கு போவாரு. இப்போ அந்த மாதிரி நம்ம குரங்கு விட்டு அதை குரங்கு குட்டித்தாங்களோ ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு அடப்பா கீழே விட்டேன். அந்த மாதிரி இப்போ நம்ம தாவ போறோம். ஆனா இதுல என்னன்னா குரங்கு அழகத்தாங்க. நான் அப்படியே தொங்கினே போறேன். இருங்க இந்த இவ வேற. அவ்வளவுதான்டா அவ்வளவுதான்டா கரெக்டா குஸ்தண்டா. செம்மாயிச்சா தம்பி. இது இல்லைன்னா என்ன போயிருக்கோம். அவ்வளோதான் கோரடி. இருங்க தள்ள நினைக்கிறேன். தெரிஞ்சு கீழே மாதிரி போகுது. தெரிஞ்சு பேஸ்மெண்ட் நினைக்கிறேன். சீரண்டா கீழே எங்க சாக்கடைங்க. டே குப்பையில கை விட்டீங்க. காலில் தேட விட்டீங்க. இப்போ சாக்கடையிலே இறங்கி விட்டீங்களடா. என்னடா கொடுமை இது. இருங்க இறங்குவோம். இங்க ஏதாவது டோர் மாதிரி இருக்கா. இங்க எதுவும் டோர் மாதிரி இல்லை. ஏதோ சீக்ரெட் பேஸ் மாதிரி இருக்கும்னு நானுங்க. அது இங்க இருக்குங்க. இந்த ஓட்டம் அங்கே இருக்குங்க. ஓப்பன் பண்றா. கீழே குனிடா. ஓடா உள்ள போ.
கீழே அப்படியே போயிட்டு இருக்கான். இது எங்கே போய் முடிய போதோ. இந்த இது ஓப்பனர்ரா, இந்த கேஸ் தான் இப்போ நம்ம திருட போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம மேலே போயிட்டு கதவு ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் நம்மள அதுக்கு தேவையான பொருளை நம்மளால எடுத்துகிட்டு வர முடியும். இருங்க, அது ஓப்பன் பண்ணிவிட்டு இது எந்த இடம்னே தெரியல. இதை ஓப்பன் பண்ணுமா? இந்த தாப்பால் ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட இவ்வளோ கஷ்டப்பட்டோம். இது வந்து கார் அங்கே இருக்குங்க. அடா பாவி, அவ்வளோ தூரமாடா போட்டு வச்சுருப்பீங்க. எங்க போய் கார்லேருந்து ஒரு முதல்ல ஃபிஷ்கி எடுத்துகிட்டு வந்துடுமா? இப்போ முதல்ல எதை எடுப்போம்? ஃபிஷ்கி எடுப்போமா இல்லை அந்த இது எடுப்போமா? என் முதல்ல இது எடுப்போம். அந்த கேஸை கட்டுறதுக்கு இதான் தேவைப்படும். அதான் நம்ம டூ பாக்ஸ் வந்து எடுத்துமே, கஷ்டப்பட்டு எடுத்துமே, அதுவே இப்போ நம்ம கேஸ் எடுத்து இப்போ வழி வர மாட்டேன். அதை தான் கேஸ் கட்டுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அது இங்கே இருக்குது. இப்போ இதுக்குள்ளே போகணும். ராடு வரக்கூடாது, ஏன்னா இது வேற ஒரு ஒத்தடி பாதை. போனவர்கள் திரும்பி வர மாட்டார்கள். இப்போ நான் எப்படி கீழே இறங்க போகிறேன்னு எனக்கு தெரியல. கீழே கீழே இறங்குறது ஸ்லோவாக தான், மேலே இறங்குறது ஸ்லோவாக தான் இறங்குறேன். ஏறுற வாய் ரொம்ப குளிருது. கீழே இறங்குறது ஸ்லோவாக தான் இறங்குவியாடா? இருங்க, 1 2 3 4 சீக்கிரம்டா, கேஸ் அப்படியே கைட்டுறா. எதுடா இந்த கேஸ் நீ கேட்குறது எனக்கு புரியுது. அதாவது இப்போ நம்ம ஒரு லாஸ்ட் சீனில் நம்ம வண்டு வச்சு லாஸ்ட் சீனில் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு முருகேசனா ஆக போகிறோம். அதாவது வந்து வெடிச்சு தகற்ற போகிறோம். இருங்க, முதல்ல இதை எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியில் போட்டு அந்த ஃபிஷ்கி எடுத்துகிட்டு வரணும். இவனு சொகுசா இருக்கானுங்க. நான் போயிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றணும். ஏம்மா பொண்ணு, உன்னோட தம்பி வச்சு அண்ணனை பார்த்தியா? சொகுசா அவன் ஃப்ரெண்டோட ஜாலியாக விளாண்டுக்கிறான். இருங்க, முதல்ல போயிட்டு இங்கே இருக்கிற மேட்ச் வேணாம் ஃபிஷ்கி வேணும். ஃபிஷ்கி ஏறா. ஏடா பாவி, வண்டிக்குள்ளேயே போகிறேன்டா திரும்ப. ஃபிஷ்கி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போனோம். அந்த வீடு எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே தான் இருக்குது. நம்ம ஆனால் நான் அந்த பக்கம் தான் போனேன். கரெக்டாக இவன் அந்த பக்கம் தான் வரான். ஏங்க நம்ம மேலே ஏறிடுவோம். குடு 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 சடு குடு சடு குடு குடு. அச்சமில்ல ஓடு, ஃபிஷ்கியை போடு, ஃபிஷ் புட்டை ஏடு. இவன் என்ன பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ திருட்டுத்தனமா என் பின்னாடியே வந்துனுக்கிறான். மாட்டிக்கின்னா வசமா, மாட்டிக்கின்னா வசமா, மாட்டிக்கின்னா. டேய், நாங்களாம் எவ்வளோ பெரிய கேமையே பார்த்துருக்கோம். நீங்களாம் எனக்கு சின்ன பையன்டா. நீங்க இப்போ எந்த பக்கம் போனேன்னு தெரியலையே. எந்த பக்கம், ரைட்டா லெஃப்டா? சரி, ரைட்டு பக்கமே போப்போம். அது கரெக்டாக இருக்கு. இப்போ ரைட் பக்கம் எடுத்துன்னு போயிட்டு இந்த ஃபிஷ் கேனை உள்ளே போடணும். சீக்கிரம் போடா. இப்போ நம்ம வந்து சிமெண்ட்ரிக்கு போய் ஆக வேண்டும். உள்ளே போட்டு சிமெண்ட்ரிக்கு வண்டியை விட்றா. எனக்கு வேற உனா எதுவும் கட்சின்னு காட்டுறானுங்க. எனக்கு தெரிஞ்சு எதுவும் வரும்னு நினைக்கிறேன். ஏதாவது வருமாடா? இல்லை, எதுவுமே வரலை. சப்புன்னு முடிச்சிட்டானுங்க. ஓகே, நல்ல விஷயந்தான். சப்புன்னு முடிச்சிட்டது. இருங்க, இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணுறேன் டோரை. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இது கீழே தானே ஃபிஷ்ஷி கச்சது. அப்போ இதுக்கு மேலேயே ஃபிஷ்ஷை வைப்போம். இப்போ எங்கள் இந்த இடத்துல பூனை வரும். எனக்கு அது பூனை என்னடா பூனை இது? கருப்பு கலர் ஒரு பூனை அழகா இருக்கு. நம்ம பூனை அண்ணன் கூடவா? க்யூட்டா இருக்கு பாருங்களேன், க்யூட்டு. இருங்க, தூக்கின்னு போயிட்டு இங்கே போடு. ஐயோ சாரிப்பா பூனை. இந்த பூனையை போட்டோமா? இப்போ வந்து நம்ம வந்து சினிமாவுக்கு போகிறோம். இந்த பூனையை தூக்கின்னு போயிட்டு ஒரு பொருளுக்கு பதிலாக இந்த பூனையை வச்சுட்டு வர போகிறோம். ஏன்டான்னு கேட்டிங்கன்னா, இவன் திருட மாட்டானா. அப்போ இவ்வளோ நாள் குப்பை தொட்டில் கை விட்டுட்டு அத்தவங்க டிக்கி அத்தவங்க கார் டிக்கி ஓப்பன் பண்ணும்போது தெரியலையாடா நீ திருட மாட்டேன்னு. இதெல்லாம் நாடா கதை. இருங்க, இந்த பக்கம் தான் போய் ஆகணும். ராடு மட்டும் வரக்கூடாது. வந்தாங்கன்னா நம்ம செத்துருவோம். எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு இதுக்குள்ளே தான் வருவாங்க. அதனால தான் நான் வெளியே போனேன். நான் கொஞ்சம் ஆட்டை காட்டிட்டு போவோம். இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, வாடா 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 வாடா. டேய் தம்பி வாடா. இவங்க அப்படியே தசத்துப்போன்னு பார்த்தா அவன் நம்மளே தசத்தை திருப்புறான். இருங்க, இவனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூப்பிட்டு போய் அடிக்க முடியும். ஒரேடியா போய் அவனை போய் மாட்ட வைக்கலான்னு பார்த்தா முடியல. முதல்ல சீரக கதவு ஓப்பன் பண்ணுறான். இந்த பூனைக்கு பதிலாக இந்த பூனை வைக்க போகிறோம். சூப்பர்ரா நீங்கள் உண்மை. இது வந்து அவ்வளோ அலாரம் பூனை. இதை தூக்கி போட்டு இங்கே போட்டு இப்போ நம்ம காருக்குள்ளே தான் போனோம். ஆனால் ராட் நம்மளை பார்த்துட்டான். ஸோ நம்ம இப்போ அந்த பக்கம் போக முடியாது. இப்போ அவனை கொஞ்சம் சுத்த வைக்க வேண்டும். அவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. இப்போ அவன் நம்மளை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். பார்த்தனா இல்லையானே தெரியலையா? இல்லைங்க, பார்க்கலங்க. ஐயோ, பார்க்கக்கூடாது. அவன் இந்த பக்கம் போகிறான், நம்ம இந்த பக்கம் போயிடுவோம். சேஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். அப்படியே புரியுதா? இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோன்னா சிமெண்ட்ரிக்கு போனோம். ஆமாம், எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிமெண்ட்ரிக்கு தான் போகிறோம். மாஸ்க் காட்டுறோம். இப்போ சிமெண்ட்ரிக்கு போகிறோம். ஓகே, சிமெண்ட்ரியில் போய் என்ன பண்ணுன்றதை மறந்துட்டேனே. இருங்க, முதல்ல கேஸ் எடுத்துப்போம். சிமெண்ட்ரியில் போய் என்ன பண்ண ஞாபகம் இருக்குது, சும்மா தான் சொன்னேன்.
நீங்கள் முதல்ல கேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இருக்க டோரை ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த கேஸை வைக்கணும். இந்த இடத்துல நம்ம வெடிக்க வைக்க போகிறோம். எம்மா பயந்துட்டேன்டா, பயந்துட்டேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நல்லா அதே இருக்க மாட்டீங்கடா. பட்டுன்னு கூட்டின்னு வந்து பயமுத்திட்டீங்களாடா. டே இருங்க, அதுக்கு முன்னாடி அதுக்கடுத்தது நம்ம அலாரம் அப்படியே இப்போ எடுத்த பொம்மையாச்சு பூனை பொம்மையை எடுத்துன்னு போயிட்டு இருங்க. வா ராடே, வா உள்ள வா இருக்குது. நீ வா, உள்ள இருக்குது. இப்ப வா போடு. எடுத்துட்டு போயிட்டு வீடா பட்டுன்னு சீக்கிரம் இப்ப இப்ப இந்த மாதிரி ஏதாவது கையில பொருள் வச்சுக்கோங்க. அவன் வந்த உடனே மண்டையில தூக்கி போட்டுருங்க. அவன் மயங்கிடுவான். அவன் ஒரேடியா மைண்ட் வேணும்னு கேட்டீங்கன்னா இல்லை கொஞ்ச நேரத்துக்கு தான் மயங்கிடுவான். அப்போ மேக்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அது முன்னாடி எழுதுறாரு. தம்பி நீ தான் இதுப்பா. யாரா நீ? எங்கிருந்து வந்த? நீ எதுக்கு யூஸ் பண்ணனே மறந்துட்டேன் உன்னை. சரிங்க, அவன் அந்த பக்கம் ஓரமா வந்துட்டு போட்டான். இப்போ நம்ம வந்து உள்ள போக போறோம். அவன் வரக்கூடாது, அந்த மாதிரி வேண்டிக்கோங்க. பத்த விடா, இது வேற கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருக்கு. டிங்கிடாடா அது மாதிரி மண்டையை ஆட்டிக்கிட்டு இருக்கு. இருங்க முதல்ல இங்க இருக்கிற டோர் கீயா ஏதோ ஒரு பேரு அந்த பையன் கிட்ட இருந்து எதுக்கோ இதை வாங்கணும். எதுக்கு வாங்கணும்னு தெரியல. வெஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு வெஞ்சிச்சுங்க. இப்போ என்ன மூச்சு வருது. இருங்க, இது ஓப்பன் பண்ணும். ஓ இது இது ஓப்பன் ஆகலன்னா நீ அதை வெளியே வச்சிருக்க. அதுக்கு பேசாம இந்த டோரையும் வெளியே வச்சிருக்கலாமேடா. எதுக்குடா செவுரை வெளியே வச்சா? டோரோட செவுரு கொஞ்சம் கஷ்டம்டா வெளியே வைக்க. இதெல்லாம் வெளியே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எரியுது. இங்க இது இதுக்குதான். ஓ இது ஹேண்ட் காப்பா? அது புரியுது, இப்பதான் புரியுது. கேரேஜுக்கு கிடைச்சிடுச்சு, காப்பாத்த போறேன். அந்த பண்ணே உங்களால எதுவுமே பண்ண முடியாது. வாடா உள்ள வாடா. இப்ப பாரு அண்ணன் யாருன்னு காட்டுறேன். அடண்டா பாத்தியா எங்கடா போச்சு அந்த கீ சீக்கிரம் வந்துட்டாண்டா. இப்பதான் உட்காந்து மெதுவா பாத்துக்கிறேன். அந்த கீ எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. எனக்கு முதல்ல டோரை க்ளோஸ் பண்றா. சீக்கிரண்டா அந்த கீயை போடுறான். அம்மா இருமா, காப்பாத்திடுவேன். இருங்க, நைபர் ரூட்டுக்கு போவோம். அப்பதான் கீ அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படி 100% சேவ் பண்ணிட்டோம். 100% முடிச்சிட்டோம். சீக்கிரமா நைபர் ரூட்டுக்கு போடா, அதாவது வீட்டுக்கு போடா. இப்ப நம்ம ஏதாவது கட்சின்னு வருமாடா. எப்படியோ காப்பாத்திட்ட. 1 2 ஜம்ப் பண்ணு. 1 2 ஜம்ப் பண்ணுமாயம்மா. அப்பா ஜம்ப் பண்ணு. ஏம்மா அடே சூப்பர்மா. என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டல. உன் அண்ணன் அழகா, உன் அண்ணன் எனக்கு தொல்லை குத்தாலும் அழகா அப்படியே ஜம்ப் பண்ணிட்டான். கட்சினாத்து ஒன்னுத்துக்கும் உருப்படியா ஒரு விஷயம் இல்லை. இருங்க, ஏதோ கட்சின்னு காட்டுது. அந்த பொண்ணு நீ அதை காப்பாத்துறாது. இருங்க, அந்த ஐஸ்கிரீம் கார் ஏதோ பண்றான் அந்த பொண்ண. ஐயோ அந்த ஐஸ்கிரீம் கார அந்த கதவு மூட்டான். தம்பிச்சியா அண்ணனே உன் தங்கச்சி கடத்திட்டு போறா. உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்ல. அவன் யாருன்னே தெரியல. அவன் வந்து ஒண்ணுக்குறான். என்னங்க வரான், இதை தூக்கி அடிக்கிறான். என்னங்க அது? ஆஹா, கதை அப்படி போதா? சார் எது இந்த பர்ஃப்யூம் கேட்டான்னு இப்பதான் புரியுது. ஒரு பொண்ணை லவ் பண்றாரு போல. டே உன்னை காப்பாத்த நான் படுற பாடு பத்தாது. நீ நடுவுல லவ் பண்ணி தெரியல பாத்தியா? அந்த கதைக்கு வரும். அந்த பொண்ணால என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிச்சு. அவன் அண்ணன் அழகா அப்படியே குதிச்சுட்டான் கடைசி நேரத்துல. ஆனா இதால ஒன்னுத்துக்கும் பிரச்சனை கிடையாது. தண்டம் இருக்கிறதுல மட்டி சாம்பிராணினா அது. ஏமா ஒரு ஜம்ப் பண்ண தெரியாதாம்மா? நான் டைம் கூட என்னமா 1 2 என்னன்னு அப்ப கூட ஜம்ப் பண்ண தெரியாதாம்மா? சரி, ஐஸ்கிரீம் 3 வேணும் நான் கமெண்ட் பண்ணுங்க, நான் போடுறேன். சரி, இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். பாய் காய்ஸ், பாய். நான் உங்கள் விஜி, பாய்.